நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஆண்டவருக்குள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவர் நல்லவர். கடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். இந்த நாள் நிகழ்ச்சியிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச வல்லவராக இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து வேதத்திலே ஒரு பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் வாசித்த அருமையான இந்த வசனம் எல்லாருக்குமே ஒரு தெரிந்த வசனம், எல்லாருக்குமே பிடித்த ஒரு வசனம். ஆகவே இந்த வசனத்தில் இருக்கிற காரியங்களை தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேச வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிறதான தலைப்பு என்னன்னு சொன்னால், கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர். கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் என்ற தலைப்பின் கீழ் ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிறோம். இன்றைக்கி பெரும்பாலும் அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கண்ணீர் கண்ணீர் என்று சொல்லி கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். எதை பார்த்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலையில் இருக்கிறத நாம் பார்க்குறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் வாசித்த அருமையான வேத பகுதியில் சொல்லப்பட்டது போல கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் என்ற இந்த வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். குடும்பத்தில் பிரச்சனையினால் கண்ணீர், வேலையினால் கண்ணீர், அநேகருடைய துன்பப்படுத்துகிற அனுபவத்தினால் கண்ணீர், பிள்ளைகளை குறித்த கண்ணீர், இப்படி பல காரியங்களில் கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்ணீரை தேவன் கட்டாயம் துடைக்கிறவராய் இருக்கிறார். ஒரு பிள்ளை கண்ணீர் வடிக்கும்போது நிச்சயமாக அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் எவ்வளோ வேதனை இருக்கும். கட்டாயம் அந்த பிள்ளையினுடைய கண்ணீரை துடைப்பாங்கல்ல. அதே போல் இன்றைக்கி நாம் கேட்கிற அந்த வசனத்தின் மூலம் தேவனுடைய கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே வேதத்தில் அநேகருடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்த அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த காரியங்களை நாம் கேட்கும்போது உங்களுக்குள்ள இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீர் துடைக்கப்படுகிற அனுபவத்தை கட்டாயம் ஆண்டவர் செய்வார் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், வார்த்தையை கேளுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் மெய்யாகவே கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் வாசித்த அருமையான வேத பகுதியில் எசேக்கியாவுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார் என்பதற்கு ஒரு அழகான ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம். எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, அவ்வளோதான், இந்த உலகத்தில் உன்னுடைய நாட்கள் முடிந்தது, இந்த வியாதி உன் வாழ்க்கையில் மரணத்தை கொண்டு வரும், நீ மரித்து போவாய் அப்படிங்கிற காரியத்தை சொன்ன பிறகு அவன் சுரபுரமாய் திரும்பி தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி ஏசாயா
மிகவும் அழுதான் என்று வாசிக்கிறோம். அவ்வளோதான் ஆண்டவரே, என் வாழ்க்கை முடிந்து போகிறதா, இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் இனி நான் வாழ முடியாதா என்ற ஒரு எண்ணத்துக்குள் தள்ளப்பட்ட அந்த எசேக்கியா ஆண்டவர் நோக்கி சுவர்புறமாய் திரும்பி, ஆண்டவரே, என்னுடைய நாட்களில் நான் செய்த காரியங்களை பாரும், நான் எவ்வளோ உண்மையாக இருந்தேன் என்று ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி அழுகிறான். இந்த வார்த்தையை கேட்குறவங்க வாழ்க்கையிலையும் பலர் நீங்கள் வீணாக வடிக்கிற கண்ணீர், தேவ சமூகத்தில் வடிக்க கண்ணீர் என்று 2 வகைப்படுகிறது. வீணாய் வடிக்கிற கண்ணீருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் வீணாக வடித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. கண்ணீர் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் கண்ணீர் வடிப்பீங்கன்னா உங்கள் விண்ணப்பம் நிச்சயமாக கேட்கப்படும். உங்களுடைய கண்ணீர் ஆண்டவர் துடைப்பார். உங்கள் கண்ணீர் துடைக்கப்பட்ட அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பார்ப்பீங்க. எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் அவன் மிகவும் அழுதான், மிகவும் அழுதான். மிகவும் அழுத உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன், உனக்கு 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அன்பானவர்களே, சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதி, பலவீனம் அதிகமான கண்ணீரை உங்கள் வாழ்க்கையில் வரவரைக்கல. குடும்பத்தில் மனைவி, பிள்ளைகள், கணவர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனி வாழ முடியாது அப்படிங்கிற காரியத்தை, அந்த மெசேஜை டாக்டர் சொல்லியிருக்கலாம். அல்லது உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம். நீங்கள் ஒருவேளை அந்த வார்த்தையை கேட்ட உடனே மிகவும் நொந்து அழுது கொண்டு இருக்கீங்களா? நீங்கள் மனுஷனுக்கு முன்னாலேயும் உறவுக்கு முன்னாலேயும் கண்ணீர் வடித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவ்வளோதானா ஆண்டவரே என் வாழ்க்கை, இதுக்கு மேலே எனக்கு வாழ்வு இல்லையா, எனக்கு வருஷத்தை கூட்டி தரமாட்டிங்களா, இன்னும் கொஞ்ச நாள் நான் அந்த உலகத்தில் வாழ முடியாதா, அப்படி சித்தத்தை நிறைவேற்ற முடியாதா அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா உங்கள் வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். உங்கள் கண்ணீர் ஆண்டவர் துடைப்பார். எசேக்கியாவுடைய கண்ணீரை துடைத்த ஆண்டவர் இன்றைக்கி உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் துடைக்க வல்லவராக இருக்கிறார். 2வது, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், இன்னொரு காரியம், எரேமியா புஸ்தகத்தை நீங்கள் திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா, எரேமியா 31ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணி விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இங்கே அழகாக சொல்கிறார், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கி கண்ணீர் வடித்தா கூட இன்றைக்கி நம்மளை கேட்குறதுக்கு ஒருத்தருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் பலர் இருக்கிறாங்க. எனக்கு ஆதரவாக யாருமே இல்லை, சொந்த பந்தம் இல்லை, சகோதரர்கள் இல்லை, தாய் தகப்பன் இல்லை, ஏன் இரத்த பந்தத்தில் உள்ள யாருமே என்ன ஏனே கேட்குறதுக்கு இல்லை அப்படின்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஆனால் வசனம் சொல்லுது, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்ணை காத்துக்கொள். ஸ்தோத்திரம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கிக்கொள் அப்படின்னு சொல்கிற ஒரு சத்தம் தேவனிடத்திலிருந்து வரும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா உறவுகளை விட மேலானவர். நம்முடைய கண்ணீரின் படுக்கைகளை மாற்றி போட ஒரு நல்ல தேவனாய், நல்ல தகப்பனாய், நல்ல உறவு உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த செய்தியின் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிற ஆண்டவர், நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் அவருக்கு நெருங்கின ஒரு அனுபவத்தில் அவரை நோக்கி முறையிடுகிறவர்களாய், அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் ஒரு மனுஷனை போல உங்களோடு கூட அவர் இடைபட அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஆண்டவர் நிச்சயமாக அதற்குரிய சூழலை உருவாக்கி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அன்பானவர்களே, யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய வேதனை உங்களுக்கு வேண்டாம். உங்கள் கண்ணீரை பார்க்கிற ஆண்டவர், நீ கண்ணீர் விடாதே, உன் கண்ணீரை உலகத்தில் மனுஷனுக்கு முன்னால் வடித்து உங்களை ரொம்ப ஏளனமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீ இருக்க வேண்டான்னு சொல்லி ஆலோசனை சொல்கிற ஒரு தேவன் உங்களுக்கு உண்டு. இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களோட பேசுகிறாரு. அந்த இயேசுவை, அந்த இரட்சகராகிய இயேசுவை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அவரிடத்தில் உங்களுடைய நிலைமைகளை தெரியப்படுத்தணும். உங்களுடைய பிரச்சனைகளை, கண்ணீர் வடிப்பதற்கு காரணமாக இருக்கிற சூழ்நிலைகளை அவரிடத்தில் தெரியப்படுத்துவீங்கன்னா உலகத்தில் இருக்கிற மனுஷனை விட பல மடங்கு உங்களுக்கு ஆதரவாய் உங்களோடு பேசி உங்களுடைய கண்ணீரை துடைக்க
அவர் நிச்சயமாய் கடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 19ஆம் அதிகாரத்தின் 41ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சமயமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமுக்குள்ளே உள்ளே வரும்போது அந்த நகரத்தை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் பிடிக்கிறவராய் இருந்தார். அந்த ஜனங்களை பார்த்து கண்ணீர் பிடிக்கிறவராய் இருந்தார். நாங்கள் ஆராதிக்கிற இயேசு தனிப்பட்ட நபரை மாத்திரம் பார்த்து அவர்களுக்கு ஆதரவும் ஆறுதலையும் சொல்லி கண்ணீரை துடைக்கிறவர் அல்ல. உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உலகத்துடைய எல்லா கண்ணீரையும் துடைத்து அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எருசலேம் நகரத்துக்குள்ளே உள்ளே வரும்போது அந்த ஜனங்களை பார்த்து அவர் கண்ணீர் வடித்தார். நல்லா கவனிங்க, கண்ணீரை துடைக்கிறவர்னா கண்ணீருடைய வேல்யூ என்னன்னு தெரிகிற ஒரு நபருக்கு தான் கண்ணீரை துடைக்க முடியும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய கண்ணீரை அவர் துடைக்கிறவர். நம்முடைய கண்ணீரை நம்முடைய வாழ்க்கையில் முற்றிலுமாக அகற்றி போடுகிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நமக்காக அவர் கண்ணீர் வடிக்கிறவராக இருக்கிறார். சில குடும்பத்தில் சில பிரச்சனை வரும்போது சொல்லுவாங்க, இவ்வளோ பிரச்சனையில் இருக்கனே, நீ எனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிருக்கியா? ஒரு இழப்பு என் குடும்பத்தில் இருந்திருக்க, ஒரு சொட்டு கண்ணீர் உன்னால் விட முடிஞ்சிச்சா? அவ்வளோ கல்லஞ்சக்காரனா, அவ்வளோ கல்லஞ்சமாக உனக்கு இருக்குது, இப்படிலாம் சொல்லுவாங்களே. ஆனால் உலகத்தில் இருக்கிற மனுஷனை நம்ம எல்லா விதத்துலேயும் எந்த சூழ்நிலையிலையும் நாம் நினைக்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியாது. நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க இருப்பாங்கன்னு நம்மளால் தொடர்ந்து அதை உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இது எருசலேம் நகரத்தில் உள்ள ஜனங்களுக்காக இயேசு கண்ணீர் வடித்தார். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவனை விட்டு தூரமாக இருக்கிற அனுபவங்களை பார்த்து கண்ணீர் வடித்தார். தேவனுக்கு அவங்களுக்கு இல்லாத ஒரு நல்ல உறவு இல்லாத ஒரு சூழ்நிலையை கண்டு அவர் கண்ணீர் வடித்தார். பலவிதமான சாபத்துக்குள்ளே பாவத்துக்குள்ளே இருந்த அந்த ஜனங்களை பார்த்து அவர் கண்ணீர் வடித்தார். இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழல் அவருக்கு தெரியும். நீங்கள் சந்திக்கிற அந்த உக்கிரக பிரச்சனை அவருக்கு தெரியும். நீங்கள் நாள்தோறும் கடந்து போகிற அந்த துன்பமான பாதை அவருக்கு தெரியும். மலை போல் இருக்கிற தேவையினுடைய பிரச்சனை அவருக்கு தெரியும். இதிலிருந்து எப்படி நாம் வெளியே வர்றது? 4 சுவருக்குள்ள மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கை தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. நான் வடிக்கிற கண்ணீர் 4 சுவருக்கு நடுவில் இருக்கிற மனிதனுக்கு மாத்திரம்தான் தெரியும்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை. இந்த வார்த்தையை கேட்குற அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு உங்களை அறிகிறார். ஆண்டவராக இயேசு உங்களை அறிகிற தேவன். உங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டு அப்படியே இருக்க மாட்டார். உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். உங்களுக்காக அவர் கண்ணீர் வடிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய துக்கங்களை புரிந்து கொண்ட ஒரு நபர் தான் நிச்சயமாக நமக்காக கண்ணீர் வடிக்க முடியும். நீங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சமயமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு எழுந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய துக்கங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவன், உங்கள் கண்ணீரை பகிர்ந்து கொள்கிற ஒரு தேவன், தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வடித்து கொண்டு இருக்கிற கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்களுடைய பாரங்களை தன்னுடைய பாரமாக ஏற்றுக்கொள்கிற ஒரு தேவனை இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அநேக காரியங்களை சொல்ல முடியும். நாங்கள் வடித்த கண்ணீர், நாங்கள் கடந்து வந்த பாதையில் வடித்த கண்ணீர், எங்களை நிராகரித்த சூழ்நிலையில் நாங்கள் வடித்த கண்ணீர், நிர்கதியற்ற சூழ்நிலையில் தள்ளப்பட்ட போது நாங்கள் வடித்த கண்ணீர், யாருமே இல்லையேன்னு சொல்ல அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவான போது நாங்கள் வடித்த கண்ணீர், புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லையே, நன்மை செய்த ஜனங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி நம்மை பகையாக பார்த்தபோது நாங்கள் வடித்த கண்ணீர் ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி ஆண்டவருடைய கண்ணீரெல்லாம் தொடச்சிருக்கிறார். நாங்கள் கண்ணீர் வடிக்கும் போதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு ஆறுதல் படுத்தி இருக்கிறார். எங்களுடைய பாரங்களை, எங்களுடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட பாரங்களை எல்லாம் லகுவாய் மாற்றியிருக்கிறார். அவரோடு கூட எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு சூழலை எங்களுக்கு இம்மட்டுமா உதவி செய்து எங்களுக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்.
நாங்கள் தைரியமாய் சொல்ல முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நிராகரிப்புகள், வேதனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து நீ கண்ணீர் வடிக்க ஆண்டவர் நிச்சயமாக விடமாட்டார். அவரை நம்புங்க. இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. தேவனை ஆராதிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த நிகழ்ச்சியில் கேட்கிற இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இன்னையோட கேட்டுட்டு அப்படி மறக்க வேண்டாம். தொடர்ந்து இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள உங்கள் வாழ்க்கையில் முயற்சி எடுங்க. அதற்குரிய சூழல் உங்கள் வாழ்க்கையில் உருவாக்குங்க. மனிதனை நம்பி நாள்தோறும் வடிக்கிற கண்ணீர் இதோட முற்றுப்புள்ளி வைக்கப்படட்டும். இயேசுவை நம்பக்கூடிய, இயேசுவை ஆராதிக்கக்கூடிய, இயேசுவை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் வைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நீங்கள் வாங்க. உங்களுடைய துக்கங்களை, உங்களுடைய வேதனைகளை, உங்களுடைய கஷ்டங்களை அவரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உறவை நீங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும். உங்கள் கண்ணீரை அவர் துடைத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலையான சந்தோஷத்தை கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது சொல்லப்படுது, அப்பொழுது அவளுடைய சகோதரி, ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவனிடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்கும்படி ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரன் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரனிடத்திலும் ராசனிடத்திலும் அன்பாய் இருந்தார் என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாளோடும் மரியாளோடும் மிகவும் அன்புள்ளவராய் இருந்தார். இந்த யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தின் இந்த 3, 4, 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது எவ்வளவு அன்பாய் இருந்தார் அப்படிங்கிறதுக்கு அவர்கள் இயேசுவுக்கு அந்த தகவலை சொல்வதற்கு அவர்கள் எடுத்த முயற்சி, இயேசு அவர்கள் மேல் எவ்வளவு அன்பாய் இருந்தார் என்பதை அங்கே விளங்கப்படுது. 35ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் ஒரு இழப்புன்னு சொன்னால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மாத்திரம்தான் அந்த இழப்பில் உடந்தையாக இருக்கிறதாக அவர்கள் அவங்களுடைய துக்கங்களை அந்த இடத்துல பதிவு செய்ய முடியும். யாருக்கோ ஒரு இழப்பு அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அழ முடியாது, அழுகையும் வராது. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், மார்த்தாள், மரியாள், லாசரு இந்த குடும்பத்தோடு இயேசுக்கு இருந்த அந்த அன்பின் ஐக்கியம் எவ்வளோ பெரிய ஐக்கியம் அப்படிங்கிறத நாம் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இயேசு லாசரு மரித்ததுக்காக அந்த மார்த்தாளும் மரியாளும் அழுகிறதை கண்டு அவர்களோடு சேர்ந்து இயேசுவும் அழுதார் என்று பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தாரன்னா இல்லை, அவருடைய துக்கங்களை தன்னுடைய துக்கமாய் அவர் உணர்ந்து அந்த லாசரு மரித்தான் அந்த அனுபவத்தை அவருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஆழமாக யோசித்திருந்தால் அந்த இடத்துல அவர் கண்ணீர் வடிச்சிருப்பார். அவங்களுடைய கண்ணீர் அது வரைக்கும் இயேசு அவங்களோடு இல்லை, கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறாங்க. இயேசு அந்த இடத்துக்கு போகிறாரு, 4 நாள் கழித்து போகிறாரு, அவங்களோட பேசுகிறாரு. அவர்கள் தொடர்ந்து வடிக்க அந்த கண்ணீர் அவருடைய வாழ்க்கையில் வடிக்கக்கூடாது என்பதற்காக மார்த்தாளிடத்துலையும் மரியாளிடத்துலையும் கல்லறைக்கு போவோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. அவங்க சொல்கிறாங்க, மரித்து 4 நாளாயிற்று, நாறி போயிருக்குமே அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்பது உனக்கு நான் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தத்தோடு சொன்னார். லாசர் உயிரோடு வெளியே வந்தான். இங்கே ஒன்றை நாம் பார்க்க முடிகிறது, அவர்களுக்காக கண்ணீர் வடிக்கிறவரும் அவர் தான், அவருடைய கண்ணீரை துடைக்கிறவரும் அவர் தான். நிரந்தரமாய் அவருடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு தேவனாய் அங்கே கிரியை செய்ததை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதற்காக நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய கண்ணீரை நான் துடைப்பேன் என்று சொல்கிறார். உங்கள் கண்ணீரை நான் துடைத்து உனக்கு ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவரோடு ஒரு ஐக்கியமான ஒரு உறவை, அவரோடு நெருங்கிய ஒரு நல்ல வாழ்க்கை முறையை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா நிச்சயமாக உங்கள் கண்ணீர் ஆண்டவர் துடைக்க வல்லவராக இருக்கிறார். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்திருக்குமானால் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க, கண்களை மூடுங்க, முழங்கால் படியிடுங்க. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாருடைய முகங்களில் இருந்த கண்ணீரை கர்த்தர் நீர் துடைக்கிறீர் என்று பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்குற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை நீங்கள் துடைப்பீராக. அவருடைய கண்ணீரை துடைத்தவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பீராக. எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் வடித்தாலும் அந்த கண்ணீரின் படுக்கையை நீர் மாற்றி போட நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை எல்லாம் நமக்கு நாங்கள் செலுத்துகிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மிக பிரயோஜனமாய் மாற்றி தந்திருப்பாரானால் உங்களுடைய சாட்சிகளை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜாஸ்வாட்டிக்காக எங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய கிருபை, இரக்கம், சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே.